எங்கள் வீட்டில் வந்து 10 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எதுக்காக பண்ணுறோன்னா, எங்கள் அத்தை பையனுக்கு 1 வயசு ஆயிடுச்சு. அந்த ஒரு வயசுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. அதுக்கு நான் எங்கள் அம்மாலாம் போகல, எங்கள் அப்பா தான் போயிருந்தார். நாங்கள் வந்து திருப்பதி போயிட்டோமா, அங்கே வந்து திரும்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா போயிருந்தார். எங்கள் அப்பா தான் அந்த பிரியாணி பண்ணார். அந்த பிரியாணிக்கு வந்து 10 கிலோ அரிசி 10 கிலோ சிக்கனை போட்டு பண்ணாங்க. எல்லாருமே சேர்ந்து அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து பண்ணாங்க. உங்களுக்கு எதனா ஆர்டர் வேணும்னா கீழே இருக்க மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் பண்ணுவோம். எங்கள் அப்பா மாஸ்டர் தான். ஃப்ரைட் ரைஸும் பண்ணுவார், பிரியாணி பண்ணுவார். உங்களுக்கு என்ன ஒர்க்குனாலும் சொல்லுங்கள். சாப்பாடை பற்றி இவங்க வந்து பண்ணி தருவாங்க. பிரியாணி பிடிக்காதவங்க யார் இருப்பா? பிரியாணினாவே நம்மளுக்குலாம் எமோஷ்னல். ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுத்தாலும் பிரியாணி அற்புதமாக சூப்பராக சாப்பிடுவோம். அப்படி இருக்கும் பிரியாணி வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணணுன்னா கீழே இருக்க மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டேஸ்டியான எம்மியான பிரியாணியை பண்ணி தருவோம். எத்தனை கேஜினாலும் பண்ணி தருவோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டோட பிரியாணி பண்ணி தருவோம். அதை வந்து என்ஜாய் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம்.